ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு த்ரில்லிங்கான படத்தை தான் பார்க்க போகிறோம். படம் சும்மா தரமாக இருக்கும். 2025 வந்த த ஜார்ஜ் அப்படின்னு சொல்லப்பட்ட படம் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாரெல்லாம் புதுசாக வந்து மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி படமெல்லாம் எடுத்துறது உங்களுக்கு பேச முடியும். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அது எங்கே ஒரு காட்டுக்குள்ளே கோகைக்குள்ளே எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளோட ஹீரோயின் பேர் பார்த்தீங்கன்னா தெரேசா. அவங்க இங்கே இருக்கிறத பார்த்தா ரொம்ப நாள் அங்கேயே தான் தங்கியிருக்காங்க போல். எதுக்குன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் போட்டு தள்ளணும் போலங்க. இவங்க ஸ்னைப்பர் போல் யாரோ ஒருத்தருக்காக டார்கெட் கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து காலி பண்ணோம் அப்படின்ட்டு அங்கே இருந்திருக்காங்க. காலையிலேருந்து பல்லு வலிக்கினே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ஃப்ளைட் ஒன்று பறந்து வர மாதிரி இருக்கும். ஃப்ளைட் பறந்து வந்தோடனே கரெக்டாக அந்த பொண்ணு போயிட்டு வெளியில் பார்க்கும். வெளியில் பார்த்தா ஒரு ஃப்ளைட் ஒன்று ஒரு இடத்துல, அதாவது ரொம்ப தூரத்தில், கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகும். பார்த்தா இந்த பொண்ணு ஒரு ஸ்னைப்பர் எடுத்துக்கின்னு நேராக அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கும் அவங்கள சொல்கிறதுக்கு. டார்கெட் எவ்வளோ தூரம்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தாண்டி இவங்க இங்கேருந்து ஸ்னைப்பர் வச்சு கரெக்டாக அந்த ஃப்ளைட்லேருந்து அவங்களோட டார்கெட்டு கீழே இறங்கி வெளியில் வருவான். டப்புன்னு ஒரு சொல்லுவாங்க. சொட்ட உடனே அவன் அங்கேயே காலியாயிருவான். அடுத்து பார்த்தா நம்மளோட ஹீரோ என்ட்ரி தூங்கினே இருப்பான். திடீர்னு லபாக்குன்னு ஏந்துக்குன்னு ஒரு மாதிரி அதிர்ச்சியில் இருப்பான். என்னன்னே தெரியாது. அவனுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அந்த மாதிரி போல. சரி, அவன் முன்னாடி வந்து ஆர்மியில் இருந்திருப்பான். அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பான். ஆர்மியில் இருக்கும்போது நிறைய பேர் அவனோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஏந்துட்டு நிறைய பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். அதனால வந்து அவன் அந்த ஆர்மி வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு நேராக வந்து இப்போ நார்மல் லைஃப்பை வாயிலால் வாழ்ந்துருப்பான். ஆனால் அவனால் வந்து அந்த இதெல்லாம் மறக்க முடியாது. அதனால ஒரு மாதிரி வெக்ஸாகவே சுற்றிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வர நல்லா படிப்பாளி போல. அப்பப்போ வந்து பச்சினே இருப்பான். அவன் வந்து கவிதையெல்லாம் வர எழுதுவோம் போல. அங்கங்கே நின்று கவிதை எழுதுறது, இது மாதிரி படிக்கிறது, இயற்கையை ரசிக்கிறது, அந்த மாதிரி அங்கங்கே உட்காந்து எல்லாத்தையும் வந்து ரசிச்சுட்டு இருப்பான். பீச்லேயும் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அந்த மாதிரி ரசிச்சுட்டே இருப்பான். அப்படி ரசிச்சு இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு கால் ஒன்று வரும். வீட்டுக்கு போனோடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் வந்து உங்களுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே இவனும் வந்து ரொம்ப வெறுப்பில் இருப்பான். சரி, ஓகே, நம்ம இங்கே தனியாக தானே இருக்கோம் அப்படின்ட்டு இந்த கான்ட்ராக்ட் போயிட்டு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே போவான். அங்கே போனால் ஒரு ஆயா ஒன்று உட்காந்துருக்கோம், கோட்டு சூட்லாம் போட்டுக்கின்னு. அந்த ஆயா வந்து ஆர்மி மேனுக்கே வந்து ஹெட் போல. அவங்கள எல்லாரும் பார்த்துட்டு எல்லாருமே வந்து சல்யூட் பண்ணுவாங்க. இவனை போயிட்டு சல்யூட் பண்ணிட்டு அந்த திருப்பி உட்காருவான். இவனை வந்து இன்டர்வியூ எடுக்கணும். எதுக்காகனா இவங்க ஒரு இடத்துக்கு சீக்கிரட்டான ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்களா. அதனால வந்து இவனை வந்து ட்ரெயின் பண்ணணும். அதுக்காக வந்து இவனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவன் ஏற்கனவே வந்து ஸ்னைப்பர் தான். எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் சுடுவோம் போல. இவனை பற்றி எல்லா டேட்டா வந்து இவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. அப்படி இவங்ககிட்ட பேசும்போது கேட்பாங்க, நீ என்ன 130 பேர் சுட்டிருக்காமே அப்படின்னு கேட்டப்ப, இல்லை ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க, அவ்வளோலாம் கிடையாது, 89 பேர் தான் ஸ்னைப்பிங் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவான். அதே நேரத்தில் அந்த ஆயா வந்து இவங்ககிட்ட நிறைய கேள்வியெல்லாம் கேட்கும். இப்போ நீ வந்து ராணுவத்தில் வேலை செய்றியா, இல்லை தனியாரில் யாருக்காவது வந்து கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும். அந்த மாதிரிலாம் நான் எதுவும் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் நீ எங்ககிட்ட வேலை செய்ய தயாராக இருக்கியா அப்படின்னு கேட்டோம்னா சரி, ஓகே, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயின் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து அங்கே சுட்டுட்டு இங்கே நேராக அவங்க வீட்டுக்கு வரும் போல. இவர் தான் அவனோட அந்த பொண்ணோட அப்பா போல. அவர் என்ன பண்ணுவார்னா சர்க்கஸ்ட்டு ஒரு சமாதி இருப்பார். என்னன்னா அந்த சமாதி வந்து அவங்க அம்மாவோட சமாதி போல். அவங்க வந்து அன்றைக்கி இறந்துருப்பாங்க. அந்த இறந்த நாளை வந்து இவங்க வந்து அந்த இடத்துல உட்காந்துன்னு 2 பேரும் வந்து அவனை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா நான் சொல்லுவான், நான் எனக்கு வந்து இந்த பூமியில் வாயறதுக்கே பிடிக்கல, நான் வந்து இறக்க போகிறேன். அதுவும் வந்து அடுத்த மாதம் வருதுல, February 14 லவர்ஸ் டே, அந்த மாதம் தான் வந்து நான் இறக்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லுவேன். உடனே அவங்க பொண்ணு, நீங்கள் ஏன்பா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லை இது என்னோட முடிவு தான், இதை வந்து யாரும் வந்து தடுக்கக்கூடாது, தனிப்பட்ட முடிவுலேயே நீ எல்லாம் தடுக்காத, நீ கண்டிப்பாக அந்த February 14 அப்புறம் நான் இறந்துருவேன், இறந்ததுக்கப்புறம் ஒரு நைட்டு மட்டும் எனக்காக கேண்டில் ஏற்றி எந்த இடத்துல இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவார். ஏன் இந்த மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாருன்னா, அவரும் வந்து ஒரு டெரரிஸ்ட் மாதிரி தான். டெரரிஸ்ட் கிடையாது, அவங்களுக்கு தேவையான வந்து பொருள்லாம் சப்ளை பண்ணுறது, இந்த கண்ணி வெடி அந்த மாதிரி பாம்பெல்லாம் வந்து இவர் தான் வந்து நிறைய சப்ளை பண்ணியிருப்பார். இவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். இந்த மாதிரி நான் எவ்வளோ குழந்தைங்களோட கை காலில் வந்து போயிருக்கோம் என்னால் அந்த கண்ணி வெடினால, அதனால வந்து நானே வந்து சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவார். இப்படி சொன்னால் எந்த பொண்ணு தான் சும்மா இருக்கும். அந்த பொண்ணு வந்து வேணாம் சொல்லும். ஆனால் அவர் வந்து கேட்க மாட்டார். கண்டிப்பாக வந்து நான் இறக்க தான் போகிறேன், நீ எங்கே இருந்தாலும் எனக்காக ஒரு மெழுகுவர்த்தி ஏற்று அப்படின்னு சொல்லுவார். சரிட்டு அந்த இடத்துல கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி பார்த்தா செப்டம்பர் மாதம் நம்ம ஹீரோ வந்து போயிருப்பான்ல. ஹீரோ போன கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரைனிங் எல்லாம் எடுத்துருப்பான். ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு அவனை ஒரு ஃப்ளைட்டில் எங்கேயும் ஏற்றி கூப்பிட்டு போவாங்க. எங்கடா போகிறோன்னு கேட்டால் யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு பொண்ணு வந்து அவனை ஏற்றிவிடும். ஏன்னு அவன் கேட்பான், நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இது பூமியில் எந்த இடம் அப்படின்னு கேட்பான், எந்த நாடு அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொண்ணு வந்து சொல்லுவோம், இல்லை எனக்கு சொல்கிறதுக்கான அனுமதியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டக்குன்னு போயிடும். அந்த ஃப்ளைட் வருவேன். உடனே நீங்கள் ரெடி ஆகுங்க, ஏன்னா நீங்கள் இங்கேருந்து வந்து பேரசூட்டில் தான் வந்து குதிக்கணும், உங்களை இறக்கலாம் ஓட முடியாது, நீங்கள் கரெக்டாக அந்த டார்கெட்டுக்கு போகணும், அங்கே ஒரு டவர் இருக்கும், அந்த வாட்ச் டவர் தான் நீங்கள் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. சரி, நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவன் கைட்டு இருக்கிற மொபைல், அதுக்கப்புறம் வாட்ச் கொண்டு மொத்தத்தையும் வந்து பிடிங்கின்னு அவனை பேரசூட் மாட்டின்னு கீழே குதிக்க சொல்கிறோம். நம்மளால ஏதோ மொட்டை மாட்டிலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி திடீர்னு ஃப்ளைட்லேருந்து கீழே குதிச்சு அவனோட பொருளெல்லாம் எடுத்துக்கின்னு அங்கேருந்து போயிட்டு கரெக்டாக கீழே லேண்ட் பண்ணோடனே அங்கேருந்து உணவு எடுத்து போகணும் போல அந்த டவரான. அங்கேருந்து எப்படி ஒரு மலையாக ஏறி அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அங்கே போய் பார்த்தா ஜேடின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் தான் வந்து அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து இருந்திருப்பான். அவன் யாருன்னா கூலிப்படையான், அதாவது தனியாருக்கு வேலை செய்கிற கூலிப்படையான். இந்த டவரை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் கான்ட்ராக்ட் போட்டு அவனை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுருக்காங்க. இவனுக்கு இந்த 1 இயர் வந்து முடிய போகுது. 1 இயர் முடிஞ்ச உடனே வந்து வேற ஆளை மாற்றிட்டு இவனை அதாவது இவனை கூப்பிட்டு போயிடுவாங்க. புதுசாக வந்து அந்த டவரில் வந்து விட்டு போவாங்க. ஆனால் யாருமே வந்து ஒருத்தர் மீட் பண்ணதே கிடையாது. ஏன்னா அந்த டைமுக்கே வந்து யாருமே வந்ததே கிடையாது இந்த இடத்துக்கு.
அவங்க வரத்துக்குள்ளே ஏற்கனவே டவர்லேருந்து போயிட்டு தான் இருப்பாங்களாம். இவங்க உள்ளே போயிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கலாம் அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்களாம். ஆனால் இவங்க ஒரு ஆள் மட்டும் தான் சீக்கிரமாக வந்து அதாவது ஏற்கனவே இருந்த அந்த காடை வந்து பார்த்துருக்கான். அதனால் அவன் வந்து சொல்லிட்டே வருவான், நீ ஒரு ஆள் தான் வந்து இந்த மாதிரி வந்து என்னை வந்து பார்த்துக்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி கரெக்டான டைமுக்கு இந்த இடத்துல வந்ததில்லை அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா எல்லாரும் வரதுக்கு ஒரு நாள் லேட் ஆயிருமா, அந்த ஒரு நாளுக்குள்ளே அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அவன் வந்து நேராக வந்து உள்ளே இருப்பாங்க. இவன் ஒரு நாளுக்கு முன்னாடி போயிடுவான். அதாவது இறக்கி விட்டோடனே சீக்கிரமாக போயிடுவான். போன உடனே அன்றைக்கி வந்து அவன் அன்றைக்கி நைட்டு வந்து இங்கே என்னென்னலாம் நடக்கும், இது எந்த மாதிரி இது கீழே என்னென்ன இருக்குது, இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட சொல்லுவான். கீழே நம்ம எதை பாதுகாக்கிறோம் அப்படின்னு அவன் வந்து அவங்ககிட்ட கேட்பான் அந்த ஜேடிக்கிட்ட. அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, நம்ம என்ன பாதுகாக்கிறோன்னு தெரியல, ஆனால் வந்து எல்லா நாடுகளும் வந்து இதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக பெரிய சீக்கிரட்டாக வச்சுருக்கிறாங்க, வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லுவான். அதாவது 30 நாளுக்கு ஒரு வாட்டி போயிட்டு அந்த ரேடியோ செக் பண்ணணும், அப்புறம் அங்கே இருக்கிற அந்த டவர்லாம் போயிட்டு செக் பண்ணிட்டு வரணும், தினமும் போயிட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ வந்து இது எல்லாத்தையும் கேட்டுப்பான். ஏன்னா அவனும் வந்து அதை தொடர்ந்து கண்டினியூஸாக செய்யணும்ல, அதனால் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் கீழே என்ன ஏதோ ஒரு சத்தம் ஒன்று வருது அப்படின்ட்டு அவன் வந்து கேட்டப்போ அவன் வந்து சொல்லுவான், கீழே வந்து ஏதோ ஆலோமீன் இருக்காங்களாம், அந்த ஆலோமீன் யாருன்னு தெரியல, அவங்கள தான் வந்து சுடணும், அவங்க யாருன்னா ஒரு வேளை மேலே வந்தாங்கன்னா அவளை நீங்கள் சுடணும், அதுதான் வந்து ஒரு கிரியேச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அதே போல் நீ இங்கேருந்து அந்த எதிரில் இருக்கிற டவரை வந்து நீ செக் பண்ணிக்கணும், அதாவது எதிரில் யாருனாலும் அவங்கள சொன்னோம். அதே போல் எதிரில் இருக்கிற டவரில் இருக்கிறவங்க வந்து டவரில் இருக்கிறத வந்து செக் பண்ணி அவங்க வந்து அதே போல் சுடுவாங்க. நீங்கள் 2 பேரும் வந்து சேஃப்டியாக வந்து இருந்துக்கணும். அதே போல் வந்து யாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கூடாது, இந்த டவர்லேருந்து அந்த டவரில் இருக்கிறவங்களும் இல்லை அந்த டவரில் இருக்கிற இந்த டவரில் வந்து பேசிக்கக்கூடாது, பேர் கூட கேட்கக்கூடாது அப்படின்றத இவங்களோட ரூல். அதையும் வந்து இவன் வந்து சொல்லி நிற்பான் அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அவன் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு அவன் வந்து வீட்டுக்கு ஜாலியாக போகணும் அப்படின்ட்டு கிளம்பிடுவான். ஏன்னா 1 இயர் ஆயிடுச்சுல, அவனுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சது, அவன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். இவன் நம்ம ஹீரோ வந்து காலையில் போய் டிஃபன் சாப்பிடலாம் போயிட்டு அங்கே இருக்கிற அவனுடைய இதை எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டு நிற்பான். இப்படி போனால ஜேடி அப்படின்னு சொல்லப்பட்ட ஃபஸ்ட்டு அந்த கார்டு அந்த ஆர்மி மேன் அவன் வந்து போவான்ல, அவனை வந்து கூட்டு போகிறதுக்காக ஹெலிகாப்டர் வரும். இவனை வந்து அந்த ஹெலிகாப்டர்லேருந்து வந்து ரோப் போடுவானுங்க. கரெக்டாக அதை மாட்டிக்கின்னு மேலே ஏறிடுவான். மேலே ஏறின்னு போயிட்டே இருக்கும்போது அங்கே மேலே ஒருத்த உட்காந்து நம்ம ஹெலிகாப்டரில் அவனை மேலே தூக்கி அவன் சொல்லிகிட்டே இருப்பான். மேலே போனவனே கிட்ட போனவனையும் உன்னுடைய ஐடி என்ன அப்படின்னு சொல்லுவான். அவனோட ஐடியை வந்து சொன்ன உடனே ஓகே எங்களுக்கு ஒர்க் பண்ணுது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டப்புன்னு சுட்டு அந்த ஒயரை கட் பண்ணி விட்டுருவான். அந்த கேபிளை கட் பண்ணி விட்டு அவனை சாவச்சிருவான். ஏன்னா சந்தோஷமாக வீட்டுக்கு கூட்டு போயிட்டு பார்த்தா அங்கேயே சாவச்சிங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். என்னன்னா இங்கேருந்து வந்து யாருமே வந்து வெளியிலே போக மாட்டாங்க போல உயிரோட, எல்லாருமே வந்து இங்கேயே வந்து சாவச்சிருவானுங்க. ஏன்னா இது வந்து ஒரு சுயேட்சை முறையெல்லாம் ஒருத்தனை கூட்டு வந்து விட்டு உணர்த்தனை வந்து சாவச்சிருவாங்களாம். இது வந்து கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆயா போய் பார்த்தானுங்களா, அந்த ஆயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போவானுங்க. இது எல்லாத்தையும் நான் அந்த ஆயா தான் போல் இந்த சீக்ரெட் இது எல்லாத்தையுமே. இது வரைக்கும் போனவங்க யாருமே வந்து திரும்ப வரல போல். ஏன்னா போனவங்க எல்லாருமே வந்து திரும்ப கூட்டு வந்து அந்த ஹெலிகாப்டர் தான் வருது, அப்படி அவனை கூட்டு வரும்போது எல்லாரும் சாவச்சிருவானு போல். இது தெரியாமல் புதுசாக வரவங்க வந்து 1 இயர் கழிச்சு நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் மறுநாள் காலையிலே வந்து அவனுடைய வேலையை ஆரம்பிச்சிருவான். என்ன நான் செக் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போயிருப்பான்ல, அது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு போயிட்டு ஏற்கனவே வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க போல். அது எடுத்து போய் எல்லாத்தையும் ஒரு இடமா போயிட்டு அந்த சிக்னல்லாம் இருக்கலாம், சிக்னல் டவர், அது எல்லாத்தையும் போய் ஆன் பண்ணி ஒன்று ஒன்றா வந்து செக் பண்ணிட்டே இருப்பான். பொசிஷனில் நிற்கதா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு போனப்போ அவனுடைய புக் செல்ஃபோன் இருக்கும். அந்த புக் செல்ஃபுக்கு பின்னாடி போய் பார்த்தா நிறைய வந்து ஏதோ எழுதி வச்சுருப்பாங்க. அதை போய் பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், என்ன இது அப்படின்னு போய் பார்த்தா அது எல்லாமே வந்து முன்னாடி இருந்தாங்கல்ல, அதான் அந்த இடத்துல டவருக்காக காடு அவங்க எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து அவங்கள பற்றி குறிப்புகளோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்ற பற்றி எழுதியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1947 அந்த டவரில் வந்து நிறைய வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாருமே தான் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நடக்கிற விஷயங்கள் இது என்னென்ன இடத்துல பாதுகாக்கிறாங்க அப்படின்றத வந்து லைட்டாக வந்து சுருக்கமாக எழுதியிருப்பாங்க. ஆனால் வந்து அவனுக்கு புரியாது. சரி அங்கேயே தானே வாங்கணும், சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் ஒரு சில செடியெல்லாம் வச்சு வளர்த்துருப்பாங்க. அதை வச்சு யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து 1 இயர் வந்து சர்வே பண்ணணும். அதே இடத்துல அந்த டவரை வந்து பாதுகாத்துன்னு இருக்கணும். இப்படி அந்த மாதிரி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எதிர் டவரில் பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும். என்னடா இது அந்த டவர்லேருந்து ஏதோ சவுண்டு கேட்க அப்படின்ட்டு மேலே அவனோட டவரில் போயிட்டு வாட்ச் டவர்லேருந்து அங்கேருந்து ஒரு பைனாகுலர் ஒன்று இருக்கும். அதில் பார்ப்பான். அதில் பார்த்தா ரொம்ப தூரத்தில் அதாவது அந்த டவர் பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து எதையோ வந்து கிரைண்டிங் பண்ணி கட் பண்ணி நிற்கும். என்ன அதுட்டு ஜூம் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு டவரில் வந்து ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா நம்ம படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தல அது நம்மளோட ஹீரோயின் தாங்க. அதுவும் வந்து இந்த வாட்ச் டவரில் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா இது ஸ்னைப்பரில் இவங்களுக்கு தேவை ஸ்னைப்பர் தான், அதனால் இந்த வாட்ச் டவரில் வந்து ஸ்னைப்பர் வேணுன்றதுக்காக அந்த பொண்ணு எடுத்து வந்து போட்டிருப்பாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து திடீர்னு சரியான மழை பெய்யும். திடீர்னு இடி வச்சோன்னே நம்மளால் திடீர்னு 3 மணிக்கு ஏந்துப்பான். ஏந்து வந்து ரொம்ப அதிர்ச்சி டக்குன்னு துப்பாக்கி எத்துக்குன்னு முன்னாடி போவான். திடீர்னு யாரோ இருக்காங்கன்னு அந்த கேப்பில் வந்து கீழே வந்து பாட்டில் வர வச்சிருவான். அதை அவன் மெச்சோடனே அவன் காலில் குத்தின்னு அதில் ரத்தமாக வரும். அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஒன்று சாக்கு யாரோ ஒருத்தன் உள்ளே வந்துட்டாங்கட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ரியலைஸ் பண்ணி பார்த்தா தான் இவனே தான் அந்த பாட்டில் வச்சுக்கின்னு ரத்தத்தோடு நடந்து போயிருப்பான். அதை பார்த்துச்சா நம்ம ரத்தமாகுது அப்படின்ற மாதிரி அவனே வந்து கொஞ்சம் சால் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு மெடிசன் போட்டுப்பான். மறுநாள் நைட்டு என்ன நடக்குன்னா அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து இவனுக்கு வந்து அந்த வாட்ச் டவரில் நின்று உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கேட்கும். அப்போ வந்து என்னால் வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது, அனுமதி கிடையாது இல்லை அப்படின்னு வந்து இவன் இங்கேருந்து எழுதி காட்டுவான். உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா அந்த பொண்ணு பேரை எழுதிட்டு அதோட சேர்த்து அந்த பொண்ணுக்கு வந்து எனக்கு பிறந்த நாள், அதனால் அது பேர் சேர்த்து எனக்கு வந்து பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அவனுக்கு காட்டும். உடனே இவனை வந்து இவனோட பேரை எழுதி ஹாப்பி பர்த்டே வந்து இங்கேருந்து வந்து விஷ் பண்ணுவான். அதே நேரத்தில் இந்த பொண்ணு பாட்டு போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கும். இந்த பொண்ணு டான்ஸ் ஆடினிக்கும். ஆனால் அவங்ககிட்ட கேட்டால் எனக்கு டான்ஸ் எல்லாம்
ஆட வராது அப்படின்னு சொல்லுவான். இல்லை உனக்கு என்ன தான் வரும் அப்படின்னு கேட்டப்போ அவன் வந்து சொல்லுவான் எனக்கு சுட மட்டும் தான் வரும் அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு என்ன பண்ணோம், உடனே அங்கேருந்து ஒரு பீர் பாட்டில் எடுத்து வச்சு இதையாவது சுடு எனக்காக அப்படின்னு சொல்லும். ஆனால் அவன் வந்து அதே சுட மாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கும்போது இவன் தண்ணி கேனில் ஒரு சின்னதாக எடுத்து வந்து பாட்டில் வச்சிருப்பான். அதை அந்த பொண்ணு அங்கேருந்து பார்த்து அதுவும் ஒரு ஸ்னைப்பர் தானே, அங்கேருந்து அந்த பாட்டில் வந்து டப்புன்னு சுடும். உடனே இவனும் வந்து சொன்னிட்டு அந்த பொண்ணு ஒரு பீர் பாட்டில் ஒன்று அங்கே வச்சிருக்கல அதையும் இங்கேருந்து சுடுவான். இப்படியே இவங்க 2 பேரும் சுட்டிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு அந்த டவர்லேருந்து எதிர் டவரில் பார்க்கும். எதிர் டவரில் பார்த்தோன்னே அங்கே கீழே பாரு அப்படின்னு சொன்னோடனே அவன் அங்கேருந்து கீழே இறங்கி பார்ப்பாங்க. கீழே அப்படி குனிச்சு பார்த்தோன்னையும் கீழே ஏகப்பட்ட அந்த ஹாலமேன் அப்படி சொல்லியிருப்பால அந்த மனுஷங்க, அதாவது ஜாம்பி மாதிரி இருக்கும், அது பாட்டு மேலே ஏறும். பார்த்துட்டு டக்குன்னு அவன் எடுத்து துப்பாக்கி எடுத்து டப்புன்னு சுடுவான். அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து வந்து இவனை நோக்கி, அதாவது இவனுன்னா இவன் டவரில் ஏறாங்களா அவங்களெல்லாம் சுடும். இவனுக்கு வேறு அந்த பாம்பு செட் பண்ணி வச்சிருப்பானு போல, ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே ஏறினோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பாம்பு டச் ஆகி வெடிக்கிற மாதிரி, ஏன்னா அந்த டவர் பாதுகாப்புக்காக. உடனே அந்த பொண்ணு மிஷின் கண்ணை ஆன் பண்ணிட்டு எதில் இருக்கிற டவரில் இருக்கிற எல்லாரையும் வந்து இங்கேருந்தே சுடும். அதே நேரத்தில் நம்மளோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டவரில் வந்து திரும்ப வந்து நிறைய வந்து ஏறத்துக்கு ஆரம்பிச்சிடும். அதனால வந்து அவனும் வந்து இங்கேருந்து வந்து அந்த டவரில் சுட்டுப்பான், அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து இந்த டவரை பார்த்து சுட்டுங்க. 2 பேரும் வந்து டவரை மாற்றி சுட்டு அங்கே இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாருமே வந்து சுட்டு கீழே போட்டுப்பாங்க. அதே மாதிரி அங்கேயே ஒரு சென்சார் மிஷின் கன் ஒன்று வச்சிருப்பாங்க போல, அந்த சென்சாரை கிராஸ் பண்ண உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் பண்ணதுக்கு கீழே செட் பண்ணி வச்சிருப்பாங்க போல. அது டக்குன்னு கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து செம்மையாக சுட்டுனுக்கும். அங்கங்கே பார்த்தா சும்மா அங்கங்கே மிஷினை வந்து செட் பண்ணி வச்சுருப்பானுங்க போல், எது மேலே ஏறினாலும் மாற்றி இங்கேருந்து ஆப்போசிட்டில் சொல்கிற மாதிரியே எல்லாத்தையும் மாற்றி செட் பண்ணி வச்சுருப்பானுங்க. செம்மையாக சுட்டுனுக்கும். அன்றைக்கி நைட்டு பார்த்தா தீபாவளி மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் அதே நேரத்தில் இந்த பக்கம் ஏறும்போது ஒரு பாம்பு ஒன்று அடிக்கல, அதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் வந்து நம்மளுடைய ஹீரோயினோட லெஃப்ட் ஷோல்டரில் குத்திரும். அதனால் வந்து அது ஒரு மாதிரி கேர் ஆயிரும், அப்படியே வந்து உட்காந்துரும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த நைட்டு ஃபுல்லாக பார்த்தா நம்மளோட ஹீரோ வந்து அந்த எதிர் டவரில் வந்து யாருன்னா ஏறாங்களா, அதாவது அந்த மாதிரி ஜாம்பி ஏதாவது ஏறுதா இல்லாட்டி ஸ்னைப்பர் வச்சுக்கின்னு பொறுமையாக பார்த்துட்டே இருப்பான். அதே போல் அந்த பொண்ணை வந்து பார்த்து உட்காந்துக்கின்னு அங்கேருந்து இந்த டவர் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து பேசுவாங்க. என்னென்னா அந்த பொண்ணு எழுதி காட்டணும், என்னுடைய பர்த்டே இந்த மாதிரி போனதே கிடையாது, செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதி காமிக்கும். அதுக்கப்புறம் மறுநாள் எழுந்து வந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணோம்ல, ஏன்னா நைட்டே வந்து எல்லாத்துலேயும் வந்து புல்லட்லாம் காலியாக இருக்கும், அது எல்லாத்தையும் வந்து லோட் பண்ணோம். இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து அந்த பாம்பெல்லாம் வந்து செட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு நடுவுலேருந்து ஒரு சின்ன ட்ரோன் ஒன்று வந்து பறந்து வந்து ஸ்கேன் பண்ணிட்டு டக்குன்னு அது பறந்து வெளில போயிடும். அதை பார்த்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்னன்னே தெரியாது. எந்த பொண்ணு வந்து அவனை பாதுகாக்கணுன்றதுக்காக ஸ்னைப்பரில் பார்த்துருக்கும். இப்படியே கொஞ்சம் மாதம் போயிட்டே இருக்கும். இவங்க 2 பேரும் வந்து இப்படி மாற்றி பேசிக்கினே இருப்பாங்க. அப்படி மாற்றி பேசினே இருக்கும்போது இவங்களுக்குள்ளேயே வந்து லவ் வந்துடும். இவங்க கிறிஸ்மஸை கூட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒருத்தவங்க அந்த பக்கம் ஒருத்தவங்க உட்காந்து தான் வந்து 2 பேரும் வந்து என்ஜாய் பண்ணிருப்பாங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே அங்கே நாட்கள் போக 2 பேரும் வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கினே, அதாவது கிட்ட வராமே தூரமாக இருந்தே இவங்க அந்த போர்டில் பேசிக்கினே வந்து 2 பேரும் வந்து ஒருத்தர் விரும்பத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நிறைய மாதம் போயிட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. February 14 அவங்க அப்பா சொன்னார்ல, நான் February 14 வந்து இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வந்து அவங்க அப்பா இறந்துட்டு இருப்பாரு. அன்றைக்கி அந்த பொண்ணு ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி சொன்னார்ல, அதனால் ஏற்றி வச்சிருக்கோம். இதை பார்த்தோன்னே அவன் இங்கேருந்து இது பண்ணி பைனாகுலரில் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே, எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி இறந்துருவார், அதனால் அவருக்காக நான் வந்து மெழுகுவர்த்தி ஏற்றுறேன் அப்படின்னு வந்து இந்த பொண்ணு சொல்லும். அப்போது ரொம்ப சாரி அப்படின்ற மாதிரி அவன் இங்கேருந்து சொல்லுவான். சொல்லிட்டு இன்றைக்கி நைட் டின்னர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, இங்கேருந்து அந்த டவருக்கு போகிறதுக்கு அவங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம். இந்த ரோப்பெல்லாம் யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு பாம்பை தயார் பண்ணிடுவான், அதாவது வெடிக்காத மாதிரி. இங்கேருந்து போயிட்டு அந்த லாஸ்ட்டுக்கு போகிற மாதிரி ரோப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபயர் பண்ணுவான். டக்குன்னு அங்கேருந்து வந்து அது இந்த டவரில் வந்து மாட்டிக்கும். அது வந்து எரியத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை ஓடி போய் அந்த டவர்லேருந்து அந்த இதை எரிஞ்சினுக்குள்ள அதை அழிச்சிட்டு அப்படியே அங்கே இருக்கிற அந்த கயிறு எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக கட்டுரும். இந்த பக்கம் வந்து கயிறு ஸ்ட்ராங் ஆயிரும். உடனே அந்த ரோப்பில் மாட்டிக்கின்னு அங்கேருந்து இந்த பக்கம் சரன்னு வந்துகிட்டே இருப்பான். அது கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிற ஸ்பீடாக வரும். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து அந்த ரோப்பை பிடிச்சி தான் போகணும், பொறுமையாக போயிட்டே இருப்பான். போயிட்டு ஒரு வழியாக அந்த பக்கமாக போயிடுவான். 2 பேரும் அன்றைக்கி நைட்டு வந்து அங்கே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு 2 பேரும் வந்து அன்றைக்கி ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு மறுநாள் வந்து அவங்கவுங்க டவருக்கு போயிட்டு அவங்கவுங்க பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த நைட்டு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுவோம், நீ தனியாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டப்போ, நம்ம ஹீரோ வந்து நிறைய படிப்பான். அவன் எனக்கு ஒரு வேளை இந்த மாதிரி கஷ்டமாக இருந்தால் நான் வந்து நிறைய புக்கும் படிப்பேன், அப்படின்லாம் வந்து நானே வந்து இதெல்லாம் கவிதையெல்லாம் எழுதுவேன், சோகமான கவிதையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டுப்பான். இவன் இங்கே ஒரு 2-3 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, அந்த டவருக்கு போனோம்ல, அதனால் வந்து திரும்ப அதே ரோப்பை யூஸ் பண்ணி அந்த டவருக்கு போகலான்ட்டு இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டே இருப்பான். போயிட்டு இருந்தால் திடீர்னு அந்த ஜாம்பிஸ் எல்லாம் என்ன ஆகுனா மேலே வரதுக்கு ஆரம்பிச்சிடும் போல. அந்த கட்டி வச்சிருப்பான்லாம் பாம்பு, அதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வச்சு அதுலேருந்து ஒரு சின்ன கத்தி மாதிரி வந்து இவனோட ரோப்பை வந்து கட் பண்ணி விட்டுரும். ரோப்பை கட் பண்ணி விட்டு ரோப்பில் தான் போயினே இருப்பான். அதனால் உடனே வந்து அந்த ரோப்பு கட் ஆகிட்டு கீழே விழுந்துருவான். இருந்தாலும் பேரஷூட் போட்டு தான் இருப்பான். கீழே வந்து பேரஷூட் ஓப்பன் பண்ணுவான். இதை பார்த்துனே அந்த பொண்ணு என்ன பண்ணால் கொஞ்சம் கூட யோசிக்காது, குடுக்குன்னு ஓடி போய் துப்பாக்கி எடுத்துன்னு டக்குன்னு ஒரு பேரஷூட் மாட்டிக்கின்னு அப்படியே எகிரி கீழே குதிச்சிடும். பேரஷூட்டோட கீழே குதிச்சு கீழே போயிட்டு அது பொண்ணு கீழே இறங்கும்போது கரெக்டாக ஒரு தண்ணியில் போய் விழுந்துடும். தண்ணியில் விழுந்து அங்கேருந்து அவனை தேடிக்கினே போயிட்டே இருக்கும். இந்த பொண்ணுக்கும் கையில் எடுத்து போனால் ஒரு சின்ன ரோப் ஒன்று வச்சிருக்கும் மேலே ஏறதுக்காக. அந்த ரோப்பை வந்து அங்கேயும் மிஸ் ஆயிரும். அதனால் அந்த பொண்ணால் மேலே ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு அப்படி போயிட்டே இருக்கும். இவன் வந்து ஒரு இடத்துல போவான்ல, அங்கேருந்து ஒரு தலைக்கே ஒரு இடத்துல மரத்தில் தொங்கி நிற்பான். மேலே பார்த்தா ஒரு பெரிய கரப்பாம்பூச்சி மாதிரி பெருசாக ஒன்று இருக்கும். கப்பாம்பூச்சா கம்பளி பூச்சா தெரியல, எவ்வளோ பெருசாக இருக்கும், அது பெருசாக இருக்கும் கொஞ்சம். அந்த பூச்சி அவனை சாப்பிடலான்னு வரும்போது இவன் கையில் இருக்க துப்பாக்கி எடுத்து டப்புன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடும். கீழே விழுந்தால் ஏதோ சேறு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா அது ஏதோ ஒரு வாய் மாதிரி இருக்கும் போல, மிருகத்தோட வாய், மிருகமாக பூச்சியா தெரியல, அதோட வாயில் விழுந்துடும். ஏந்துக்கலாம் பார்த்தா ஏந்துக்கவே முடியாது. அதோட சின்னதாக நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த இதில் பூச்சி அவனை அப்படியே வலிக்கும்.
அப்புறம் பக்கத்துலேயே ஒரு எலும்பு மாதிரி அப்படியே அவனை க்ளோஸ் பண்ணி அவனை காலி பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு அந்த பொண்ணு வந்து அந்த எலும்பெல்லாம் சுட்டவனையும் அது அவனை விட்டு ரிலீஸ் ஆகி வெளில போயிடும். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 2 ஜாம்பி மாதிரி வரும். அதில் வந்து பார்த்தா ஒரு குதிரையில் ஒருத்தன் வருவான். அதாவது அந்த ஹாலோமேன் அப்படி சொல்லப்பட்ட குதிரையில் கத்தி எடுத்துக்கின்னு அந்த பழைய காலத்துல எல்லாம் வேட்டையாடுவாங்களே அந்த மாதிரி குதிரையோட 2 பேர் உள்ள வந்து இவங்க 2 பேரும் தாக்கத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க 2 பேர் கையிலையும் துப்பாக்கி இருக்கும். 2 பேரும் வந்து டப்பு டப்புன்னு சுட்டுருவாங்க. அந்த குதிரையில் வந்து காலி பண்ணுவாங்க. இன்னொருத்தரோட அவனே காலி பண்ணுவாங்க. உடனே அந்த பொண்ணு சொன்னோம் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, இங்கே வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஹாலோமேன் அப்படின்னு சொல்லப்பட்ட உடம்புல ட்ரெஸ் போட்டுருப்பாங்க அதை போய் பார்ப்பான். அது என்ன ட்ரெஸ்ன்னு பார்த்தா ஆர்மி ட்ரெஸ் தான். இதுனா இது 1947 இந்த யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது. ஆர்மியில் இருந்தவங்க இந்த யூனிஃபார்ம் தான் போட்டுருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஆர்மி மனுஷங்க தானே, இவங்க இன்னும் சாவாமல் இருப்பாங்க, இவங்க எப்போ செத்துருக்கணுமே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். இல்லை இவங்க ஏன் இந்த மாதிரி ஆனால் நம்மளுக்கு தெரியல, சரி ஓகே நம்ம இங்கே இருக்கக்கூடாது போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். போகும்போது பார்த்தா நிறைய செடிகள்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நார்மல் செடி மாதிரியே இருக்காது, எல்லாமே வந்து அரக்கர் செடிகள் மாதிரி இருக்கும். அதாவது ஒருத்தரையும் வந்து பிடிச்சி சாப்பிட்ரும் போல அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் செடிகள்லாம் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய ஆர்மி கேம்ப் இருந்ததுக்கான நிறைய இடமெல்லாம் இருக்கும். அங்கே வந்து நிறைய கொடிகள்லாம் இருக்கும். அப்புறம் கீழே எல்லாம் பார்ப்போம் நிறைய விரிசல்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் வந்து பூகம்பம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இது சாதாரணமாக இல்லை, பெரிய பூகமும் ஏதோ அதிர்வலையெல்லாம் இங்கே நடந்திருக்கு, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு டக்குன்னு அங்கே ஏதோ ஒரு சத்தம் வரும். சத்தம் வந்து அவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் ஒரு பில்டிங் ஒன்று இருக்கும். சரி ஓகே அது உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் உள்ள போயிடுவாங்க. பில்டிங் உள்ள போயிட்டு நம்ம சேஃபாக தான் இருக்கிறோமா அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தா அது உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நிறைய பேர் உட்காந்தபடியே எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. என்ன அவங்க எல்லாரும் செத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணால் அவங்க எல்லாருமே சைனர் கார்டு செத்துருப்பாங்களாம். அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணும் கையில் ஒரு லைட் வச்சுருக்கும். அந்த லைட்டை வச்சு மேலே வச்சு பார்த்தா மேலே ஒரு சிலந்தியாக இருக்கும். அந்த சிலந்தியெல்லாம் பார்த்தா அந்த மண்டை ஒட்டியோட குடுன்னு ஓடி வரோம் இவங்களை சாப்பிட்றதுக்காக, அதாவது இவங்களை கட்சி காலி பண்ணுறது. அங்கே இருக்கிறதுலாம் மிருகம் எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா வந்து ஏதோ ஒரு வைரஸ்னால வந்து எல்லாமே மாறிச்சா இல்லை எதனால் ஆச்சுன்னு ஒன்றுமே புரியல, எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், இவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அது எல்லாமே வரும்போது இவங்க எல்லாத்தையும் சுட்டிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஹாலோமேன் அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்களாம் வந்து கரெக்டாக இந்த சிலந்தி எல்லாம் சுட்டிகிட்டே இருக்கும்போது அவங்களும் உள்ள வந்துடுவாங்க. இவங்க 2 பேரும் ஒரு வழியாக வந்து அவங்களையும் காலி பண்ணிட்டு அங்கேருந்து 2 பேரும் வந்து வெளியில் தப்பிச்சு ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஓடும்போது நம்ம ஹீரோ சொல்லுவாங்க பக்கத்தில் தான் நம்ம டவர் இருக்குது, அந்த டவர்னா அந்த செவரு இருக்குது, அந்த செவராண்ட போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு வழி இந்த அது உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவான். இப்படின்னு ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல போனால் ஒரு சின்ன வழி ஒன்று இருக்கும். அந்த வால்குள்ளே போகிறதுக்கு அந்த வால்குள்ளே போயிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய ரிசர்ச் சென்டரே இருக்கும். அங்கே போய் பார்த்தா எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏதோ ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் அவனுக்கு நல்லா புரியும். ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னு எக்ஸாக்டாக அவங்களுக்கு தெரியல. ஆனால் இதை மறைக்கிறதுக்காக தான் நம்மளை வந்து இந்த டவரில் வந்து இருக்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து யாருமே வரக்கூடாதுன்னு, அதே போல் வந்து இங்கே இருக்கவங்க யாரும் வந்து தப்பிச்சு வெளியில் போகக்கூடாதுன்னு தான் நம்மளை வச்சுக்கிறாங்க அப்படின்றது மட்டும் அவனுக்கு நல்லா புரியும். அதே நேரத்தில் இது வந்து இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வீடியோ ரெக்கார்டிங் ஒன்று கிடைக்கும். அந்த ரெக்கார்டிங் எடுத்து போட்டு பார்த்தா ஒரு சயின்டிஸ்ட் வந்து 1947 அணுகுண்டெல்லாம் போட்டாங்கல்ல அமெரிக்கா, செகண்ட் வேர்ல்டு வார் எண்ட் அப்போ வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக ஒரு வைரஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த வைரஸ் வந்து உருவாக்கி ஸ்பெஷல் சோல்ஜர் உருவாக்கி அது மூலிமா வந்து நிறைய நாடுகளை வந்து தாக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. இந்த சோல்ஜர்கள் எப்படின்னா சாக மாட்டாங்கன்னா அந்த மாதிரி சோல்ஜர்ஸை உருவாக்குறது தான் இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அது என்ன சின்ன தப்பாகிட்டு அவங்களுக்கே வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்குது. ஏன்னா அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து அவங்களே தனிமைப்படுத்தினா அந்த இடத்துல இருந்திருக்காங்க. இப்படின்னு தேடினே போகும்போது நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கும். இதனா அந்த 1940 கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்டோன்னா இல்லை இது 2000 இருந்த கம்ப்யூட்டர், 2000 இருந்தப்போ இங்கே ஆளுங்க வந்திருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டப்போ இதே மாதிரி யாரோ ஒருத்தங்க இங்கே வந்திருக்காங்க போல். அப்போ 2000 வந்து இந்த இடத்துல வந்து இங்கே என்னென்ன இருக்குது மொத்த டேட்டாவை வந்து எடுத்துருக்காங்க. அதே போல் இங்கே வந்து ஒரு ட்ரோனெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அந்த ட்ரோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சாம்பிள் எடுத்துக்கின்னு அதுவே வந்து போயிடுமா கொஞ்சம் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா. அந்த வீடியோவெல்லாம் வந்து இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைமிங்கில் நடக்கும் அந்த சாம்பிள் எடுத்து போகிறது எல்லாமே அப்படின்றத இவன் இங்கேருந்து எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான். இவங்க 2 பேரும் வந்து இதை இங்கேருந்து பார்த்துட்டுப்பான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லும் சரிவா நம்ம இங்கே இருக்கிறது வேலைக்கு ஆகாது, இங்கே இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்குது, நம்ம இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். சரின்ட்டு இவங்க திரும்ப வந்தாங்கல்ல அதே வழியிலே போயிட்டு நம்ம அந்த டவர் இருக்குல்ல அந்த டவரோட செவுத்து இன்னொரு இடம் இருக்குல்ல, அதாவது நம்ம டவருக்கு நேராக அந்த இடத்துல தான் என் ரோப் இருக்கும். கண்டிப்பாக அந்த ரோப் அந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கு வழி இருக்கும், அந்த இடத்துக்கு போனால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுலேருந்து வால்லேருந்து வெளில வரதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க 2 பேரும். வெளில வந்து இருக்கும்போது நம்மளோட ஹீரோயின் ஒரு சின்ன பேக் ஒன்று மாதிரி கீழே வந்து போயிருக்கும். என்ன பேக் அது எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எடுக்கும்போது டக்குன்னு ஏதோ ஒரு வலை மாதிரி வச்சிருப்பாங்க போல, அதில் நம்ம ஹீரோயினோட கால் மாட்டிக்கும். டக்குன்னு மாட்டிக்கின்னு அந்த குதிரை போட்டு ஒருத்தன் குதிரை மனசு வருவான்ல அவனுக்கு அந்த பொண்ணை வெளிச்சின்னு பரபரன்னு ஓடுவான் ஒருத்தன். இவனை பின்னாடியே போவான். ஆனால் அவனை பிடிக்க முடியாது, ஏன்னா குதிரையில் போவான் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை ட்ரை பண்ணும், கையில் கத்தி எடுத்து அதை கட் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணும். ஆனால் அந்த குதிரை வேகமாக போகிறதுட்டு அங்கங்கே வச்சுக்கின்னு அந்த பொண்ணு மயக்கமாயிரும். நம்ம ஹீரோவா அந்த பொண்ணு தேடிக்கின்னு பொறுமையாக அந்த இது பக்கமாக போயிட்டே இருக்கும். போயிட்டு ஒரு இடத்துல பார்த்தா தண்ணியாக வந்து ஒரு இடத்துல ஊற்றிட்டே இருக்கும். அங்கேருந்து ஒரே புகையாக வந்துருக்கும். ஆனால் கீழே வந்து ஒரு இன்ஜின் மாதிரி ஏதோ ஹீட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ரன் ஆகிட்டே இருக்கிறதே உனக்கு நல்லா புரியும். அப்போ இது ரன் ஆகிட்டே இருக்கிறதோடு தான் இங்கே இருக்க உயிரினங்கள் வந்து உயிரோடவே இருக்குது. ஒன்று இதை காலி பண்ணால் மட்டும் தான் காலி ஆகும் அப்படின்றது மட்டும் அவன் புரிஞ்சு வச்சிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஒரு பிடிச்சின்னு போய் வச்சிருப்பான். அந்த ஆளை மனுஷன் அந்த பொண்ணு டக்குன்னு கண்ணு முடிச்சிடும், அடிவார் பட்டுக்கும் அந்த பொண்ணுக்கு. டக்குன்னு ஏது அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா அந்த மேலே இருக்கிற ரோப்பை பிடிங்கி போட்டு டக்குன்னு அவனை கூட செம்மையாக சண்டை போடும். ஏன்னா அது ஏற்கனவே ஃபைட் போடுறது தானே, ஸ்னைப்பர் வேறு கையில் இருக்கிற ஆயத்தெல்லாம் யூஸ் பண்ணி அவனை எப்படியே காலி பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் என்ன பண்ணாலும்
அவன் சாவே மாட்டான். ஏன்னா மரக்கட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கான். ஏன்னா அவனுக்கு உடம்பு எதாக இருந்தால் தானே அவன் சாகிறதுக்கு. ஒன்லி அவன் நெத்தியில் சொன்னோம் இல்லை தலையில் சுட்டா மட்டும் தான் அவன் சாவான் போல. அவன் வேறு எந்த இடத்துல ஆச்சாலும் ஒன்றும் ஆகாது அவனுக்கு. அந்த பொண்ணு ரொம்ப நேரம் சண்டை போட்டு பொண்ணு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி அவன் இருக்கலான்னு வரும்போது நம்மளோட ஹீரோ உள்ள வந்து டப்புன்னு சுட்டு அவனை காலி பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற கத்தி எடுத்துக்கின்னு அங்கேருந்து நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு கண்டிப்பாக வழி இருக்கும் அப்படின்ட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல போய் பார்த்தா அங்கே செடி மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாமே மூச்சு விட்டு நிற்கும். அதை பார்த்தா எல்லாமே தூங்கி நிற்கிற மாதிரி தான் இருக்கும். எதுவுமே மூச்சுன்னு எல்லாமே எல்லாம் தூங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே நம்ம எதையுமே டச் பண்ணாமல் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு இந்த பொண்ணெல்லாம் அவனும் சேர்ந்து 2 பேரும் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்கே ஒரு வைரஸ் ஒன்று ஃபார்ம் ஆச்சுன்னா இவங்க வந்து உருவாக்குனாங்களே அது வந்து ரொம்ப மோசமான வைரஸாக மாதிரி அங்கே இருக்கிற செடி எல்லாமே வந்து ஒரு மனுஷங்க மாதிரி உயிராக வந்து ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. அதுங்களே வந்து ஒரு உயிரை உருவாக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. அது ரொம்ப மோசமாக இருக்க தொட்டி அது உங்களுக்கு தெரிஞ்சு சரி நம்ம இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போனோம் அப்படின்றதுக்காக அங்கேருந்து ஒரு வழியாக வெளில போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு லாஸ்ட்டு அந்த எட்ஜுக்கு போகும்போது டக்குன்னு ஒரு இதில் போய் சாஞ்சிடும். சாஞ்ச உடனே அங்கே இருக்க செடியெல்லாம் வந்து டக்குன்னு அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ தான் கையில் கத்தி வச்சிருப்பாளா டக்குன்னு அங்கே இருக்க இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டு கடைசியாக வெளில போகும்போது அந்த பொண்ணு வந்து காலை வந்து பிடிச்சி அவனோட காலையும் பிடிச்சி வெளிச்சினே இருக்கும். அந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுன்னா கையில் கன்று வச்சிருக்கலாம் அது எடுத்து கரெக்டாக கொஞ்சம் தூரம் தள்ளி போகிற மாதிரி சுடும். அது டமால்னு வச்சோன்னே அந்த இது எரியத்துக்கு ஆரம்பிச்சிடும். எரிய ஆரம்பிச்சு அங்கே இருக்க அந்த செடிங்கெல்லாம் ஒவ்வொன்று கத்திங்க அழும். ஏன்னா எரியிற மாதிரி அதை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி 2 பேரும் வெளியில் வந்துடுவாங்க. வெளியில் வந்து ஒரு குடோனுக்குள்ளே பார்த்தா காரெல்லாம் இருக்கும். அந்த காரை நம்ம எடுத்துக்கின்னு எப்படியாவது போகணும் இதுக்கு பேட்டரி வேணும் பார்த்தா பக்கத்துலேயே ஒரு பேட்டரி இருக்கும். சரிட்டு ஃபியூலை ஃபில் பண்ணிக்கின்னு அங்கே இருக்க ஃபியூல் எடுத்துக்கின்னு பேட்டரி எடுத்து ஆன் பண்ணின்னு வண்டி அங்கேருந்து கிளம்புவாங்க. ஏன்னா அவங்க இருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு போகணும். சரி அது எந்த இடத்துல இருக்குன்ட்டு இவன் வந்து மேப் வந்து பக்கம் பார்ப்பான் போல நம்மளோட ஹீரோ எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு கரெக்டாக குறிச்சு வச்சுருப்பான். கரெக்டாக அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னோடனே நேராக நம்ம ஹீரோயின் வந்து வண்டி ஓட்டு போயினே இருக்கும். இவங்க போகிற வழியெல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட அந்த மிருகங்கள்லாம் அதாவது மிருகன்றது வந்து அந்த செடிகள்லாம் வந்து ரொம்ப மோசமாக வந்து மிருகம் மாதிரியே இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வேகமாக போவாங்க. கரெக்டாக அந்த இடத்தாண்ட போயிடுவான். அவனுக்கு ரோப் ஒன்று கட்டாகி கீழே வந்துல அந்த ரோப் வந்து எங்கே தொங்கி நிற்குமோ அந்த இடத்துல போயிடுவான். அங்கே போயிட்டு அதாவது அந்த பொண்ணு இருக்கலாம் அந்த சைடு தான் வந்து அந்த ரோப்பு கட்டாகிட்டு இருக்கும். சரிட்டு அங்கே போயிட்டு அந்த காரில் அந்த ரோப்பை சுற்றிட்டு கட்டிட்டு அந்த ஆன் பண்ணி விட்டு அது ஹைட்ராலிக் மூலிமா அந்த ரோப்பு வெளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அந்த கார் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்படியே அந்த ரோப்போடு மேலே போயிட்டே இருக்கும். அந்த ரோப் மேலே போகும்போது அந்த ரோப்பு கூடவே வந்து கீழே தொங்கி நிற்கலாம் எக்ஸ்ட்ரா ரோப்பு அது எல்லாமே வந்து பார்த்தா அந்த ஹாலோமேன் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஜாம்பிஸ் எல்லாம் வந்து பிடிச்சிக்கின்னு மேலே ஏறத்துக்கு ஆரம்பிச்சிடும். மேலே இவங்க சண்டை போடுவாங்க மாற்றி ஒன்று ஒன்றா வந்து மேலே ஏறிட்டே இருக்கும். கடைசி கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா ஏகப்பட்டது மேலே வந்துடும். நம்ம ஹீரோ வந்து காலி பண்ணலாம் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோ அங்கே ஒரு ஃபியூல் டேங்க் ஒன்று இருக்கும். அது ஓட்ட போட்டு அந்த ஃபியூல் எல்லாத்தையும் கீழே லீக் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃபயர் பண்ணி விட்ருவான். அது டமால்னு வச்சோடனே அதுங்க எல்லாமே வந்து கீழே போயிடும். ஒரு வழியாக வந்து 2 பேரும் வந்து மேலே ஏறி வந்துடுவாங்க. மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இது என்ன இடம் இது நம்ம இது வரையும் பார்த்ததே இல்லையா நம்ம கற்பனை கேட்டால் அதளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொன்னப்போ ஆமாம் நான் இது வரை நரகத்தை பார்த்ததே இல்லை இது நரகத்தை பார்த்தா மாதிரியே இருந்தது நரகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது இது கண்டிப்பாக இந்த இடம் வந்து நம்ம அழிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவோம். அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லுவோம் இதுக்காக தான் நம்மளை வந்து இந்த இடத்துல வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்களா இது இடம் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் ஆனால் வந்து நம்ம இந்த இடத்த அப்படியே விட்டு போகக்கூடாது கண்டிப்பாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோடனே சரின்ட்டு அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுநாள் காலையிலேயே வந்து அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. என்னென்னா அவங்க போயிட்டு அந்த டவர்லலாம் செக் பண்ணலாம் அதெல்லாம் செக் பண்ணிட்டு அங்கங்கே பாம்பு வைக்கிறது அதெல்லாம் வந்து வச்சுன்னு இருப்பாங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா ஒயர்லெஸில் வந்து அவனுக்கு ஃபோன் வரும். எப்பவுமே வந்து ஒயர்லெஸில் அந்த ஃபோன் வந்தால் 2 செகண்ட் தான் பேசுவாங்க ஐடி கேட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாட்டி அந்த ஆயா பேசுது போல அந்த ஆயா வந்து நீங்கள் இங்கேருந்து அங்கே போனியா அதாவது கீழே போனியா அப்படின்னு கேட்டப்போ இல்லை நான் போவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். ஆனால் அந்த ஆயா வந்து ஒரு வீடியோ கால் மூலிமா அவங்க பார்த்துருக்கோம் 2 பேரும் வந்து அங்கே போனது. அந்த ஆயா என்ன சொன்னால் கடைசியாக வந்து நீ அந்த பொண்ணை கொன்னுரு அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே நான் கொன்னுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா போனது அந்த ஆயா பார்த்துட்டோடனே இவங்க 2 பேரும் ஒன்றா தானே இருக்கிறாங்க கண்டிப்பாக இவங்க கொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆளுங்களை ரெடி பண்ணி அந்த ஆயா என்ன பண்ணால் எவனை சாவடிக்கிறதுக்காக நேராக அந்த ஆயாவே கிளம்பி வந்துடும். நானே அவனை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயா கிளம்பிடும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டி இது போல் அதனால் வந்து வெளியில் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயாவே ஹெலிகாப்டர் கிளம்பி போகிறதுக்கு தயாராகிடும். இவன் என்ன பண்ணுவான்னா மறுநாள் காலையில் வந்து அங்கேருந்து வந்து தப்பிக்கணும். தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு வெடிகுண்டு ஒன்று வச்சுருப்பாங்க அதை காலி பண்ணும். அதாவது அங்கே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து ஒரு வேளை தப்பாச்சுன்னா அது வந்து வெடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து ஒரு சேஃப்டிக்காக ஒரு பாம்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க போல். அது வெடிச்சா வந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு சரௌண்டிங் உள்ளே இருக்குது எல்லாமே காலி ஆயிரும். 4 கிலோமீட்டருக்கு வெளியில் இருந்தால் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுன்றதை நம்ம ஹீரோ அந்த கம்ப்யூட்டர் ரன் பண்ணால அப்போ வந்து செக் பண்ணுறோம். அதனால் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த 4 கிலோமீட்டருக்கு வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அன்றைக்கி முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. மறுநாள் காலையில் வந்து இவங்க 2 பேரும் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று வரத்துக்கு ஆரம்பிச்சோம். டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்துருவோம். ஹீரோ பார்த்தோன்னே இல்லை தயாராகிடு நீ அங்கே எஸ்கேப் ஓடு அப்படின்னு சொல்லுவோம். 2 பேரும் ஓடிட்டே இருப்பாங்க. இந்த ஆயா வந்து அந்த இருப்பாங்களா அந்த டவர் ஹவுஸ் அதுக்குள்ளே போயிட்டு பார்க்கும். போய் பார்த்தா இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து என்னென்ன எழுதி வச்சிருப்பாங்களா அதெல்லாம் வந்து அந்த ஆயா படிக்கும். இதெல்லாம் படிச்சுட்டு இப்போ அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த டவர்லேயே வந்து ஆளுங்க வந்து இறங்கி செக் பண்ணியிருப்பானுங்க. அந்த பண்ணியை வந்து காணும் அங்கே எதிர் டவரில் இருந்தவ அப்படின்னு கேட்டப்போ இல்லை அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தப்பிச்சு போயிருக்கணும் எங்கே இருக்காங்க பாருங்க கீழே இருக்கிற ட்ரோன் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னோடனே ஆட்டோமேட்டிக் ட்ரோன் வந்து மிஷின் கன் செட் பண்ணி வச்சு அனுப்பல அந்த மிஷின் கன்னோட அந்த ட்ரோன் வந்து பறக்கிறதுக்கு ஆரம்பிச்சு.
அந்த ட்ரோன் அவன் எங்கே இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சு கண்ணா பின்னான்னு சொல்லுவான். நம்ம ஆள் தான் ஸ்னைப்பர் வச்சு டப்பு டப்புன்னு 2 புல்லட்லேயே வந்து அந்த பறந்து வந்த ட்ரோனில் சுட்டுருவான். அந்த பொண்ணு வந்து பறந்து வந்துகிட்டே இருக்கிற ட்ரோனை ஒரு ட்ரோனை சுடும், ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ட்ரோன் அதுவே சுட்டுன்னு அதுவே வந்து டேமேஜ் ஆயிரும். எல்லாமே வந்து பக்கத்தில் வந்து டம்முன்னு வச்சோன்னா இவங்களுக்கு வேறு இங்கேருந்து வந்து ஒரு 4 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஓடணும்ல, அதாவது இங்கேருந்து தள்ளி போனல, அதனால் போயிட்டே இருப்பாங்க. இப்படி நம்ம ஹீரோ வந்து அந்த ட்ரோனை சுடும்போது அவனுக்கு வந்து ஒரு சின்ன அடிபட்டுரும் காலில். அதனால் அடிபட்டாலும் அங்கேருந்து அவன் தப்பிச்சு அந்த 4 கிலோமீட்டர் தாண்டி போனால் தான் அவனால் உயிரோட எடுக்க முடியாது. அதனால் வந்து நொடி அங்கேருந்து போயிட்டே இருப்பான். கரெக்டாக 4 கிலோமீட்டர் தூரம் போனவனையோ, அதாவது 3.9 கிலோமீட்டர் அங்கே போனவனையோ ஸ்னைப்பர் வச்சு என்ன பண்ணோன்னா நம்ம ஹீரோ அங்கே எல்லாமே வந்து பாம்பு செட் பண்ணி வச்சுருப்பாங்களே அந்த டவரில், அந்த ரேடியோ டவரில் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க பாம்பு. டக்குன்னு அதுக்கு வெடிக்க வைப்பான். வெடிக்க வச்சோடனே என்னன்னா எல்லாத்தையுமே வந்து சீரியஸில் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்று வச்சா வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வெடிகிற மாதிரி. ஒன்று வச்சோடனே அத்துட்டு எல்லா ரேடியோ சிக்னலும் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி எல்லா சிக்னல் ரேடியோ வந்து வெடிக்க ஆரம்பிச்சதுனா என்ன ஆகும்னா சைரன் வந்து ஆன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருமா 2 நிமிஷத்தில். இதை இந்த ஆயாவுக்கும் தெரியும் போல். இது டப்புன்னு வச்சோடனே அந்த ஆயா வந்து ஷாக் ஆகிரும். ஐயோ நம்ம 2 நிமிஷத்தில் இங்கேருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயா என்ன பண்ணுன்னா குடுன்னு போயிட்டு அந்த ஹெலிகாப்டரில் ஏறுங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எறா போடான்னா அவன் ஹெலிகாப்டர் எடுத்துன்னு தூரமாக போடான்னா ஹைட்டாக போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவான். இவங்களும் வந்து அந்த 4 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணோம்ல, அவங்களும் வந்து ஓடுருவாங்க அந்த 4 கிலோமீட்டருக்கு. அந்த பொண்ணு வந்து போயிடும். இவங்க வந்து ரொம்ப வேகமாக வந்து ஹெலிகாப்டர் ஏறி போவாங்கல்ல, போயிட்டே இருக்கும்போது அந்த 4 கிலோமீட்டர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி பாம்பு வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். வச்ச உடனே இந்த ஹெலிகாப்டர் அங்கங்கே டமால் நிச்சு மேலேயே வந்து ஒரு மலையில் மோதி வெடிச்சிடும். நம்ம ஹீரோவை வெற்றிகரமாக வந்து ஒரு இடத்துல போயிட்டு நின்றுட்டு இருக்கும்போது பாம்பு வெடிஞ்சு நம்ம ஹீரோவை அந்த 4 கிலோமீட்டர் கிட்ட போயிடுவான். ஆனால் அதுக்குள்ளே பாம்பு வெடிச்ச உடனே அங்கேருந்து அவனுக்கு அடிபட்டு அங்கேருந்து தண்ணியில் கீழே விழுந்துருவான். இவங்க 2 பேரும் வந்து ஒரு லொக்கேஷனை வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு 6 நாள் வெயிட் பண்ணோம், அதுக்குள்ளே வந்து நான் வந்துடுவேன் அப்படின்றது தான் அவங்களோட கணக்கு. ஹீரோனை வந்து அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணி பார்க்கும் 5 நாள் கிட்ட. ஆனால் அவன் வந்து வரமாட்டான். அதனால் வந்து கிளம்பி போயிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். படம் அவ்வளோதான் ஸ்டோரி முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சு இருக்கும்போது ஒருத்தர் காட்டுவாங்க. திடீர்னு பார்த்தா என்னன்னா நம்மளுடைய ஹீரோ வந்து அங்கே உயிரோடு இருப்பான். அந்த பொண்ணு பார்த்துட்டு என்ன நீ ரொம்ப லேட்டாக வந்திருக்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்டப்போ அவன் சொல்லுவான், இல்லை எனக்கு லாஸ்ட்டாக வந்த ப்ராஜெக்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப அடிபட்டுச்சு, அதனால் தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு வந்து லாஸ்ட்டாக பாம்பு வெடிக்கும்போது அவனுக்கு செம்ம அடிபட்டுருக்கும் போல, அது ரெக்கவர் ஆகி வரதுக்கு லேட் ஆகிட்டு அதுதான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவன் சொல்லுவான். இப்படி வந்து படத்தை வந்து சூப்பராக முடிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான படத்தோடு வந்து பார்க்குறேன். பாய்.